மனத்திறன் தேர்வு பகுதி A 76 முதல் 80 முடிய உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 4 உறுப்புகள் உள்ளன. அவற்றில் 3 ஏதேனும் ஒரு பொதுத்தன்மையுடையன, 1 மட்டும் மாறுபட்டது. மாறுபட்ட உறுப்பினை குறிக்கும் எண்ணை விடைத்தாளில் எழுதவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இங்க பாத்தீங்கன்னா 76ல இருந்து 80 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்கன்னா எப்பவும் போல கொஸ்டின் கொடுத்து 4 ஆப்ஷன்ஸ் அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இதுல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஜஸ்ட் அந்த 4மே பாத்தீங்கன்னா வரிசையா கொடுத்துருப்பாங்க. அதுல 3 ஏதோ பொதுத்தன்மை இருக்கும், அதுல ஒரு காமன் இருக்கும். ஆனா அதுல ஏதோ ஒண்ணு மட்டும் பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், வித்தியாசப்பட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வித்தியாசப்பட்டு இருக்கிறது எது, அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதை ரவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் அவங்க கேட்குறாங்க. ரைட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அதில் 76th. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க சென்னை, 2வது மும்பை, 3வது புதுடெல்லி, 4வது மதுரை கொடுத்துருக்காங்களா. ரைட். இதுல என்ன பொதுத்தன்மை இருக்க முடியும் பாருங்க, சென்னைங்கிறது, மும்பைங்கிறது, புதுடெல்லி, இது 3மே பார்த்தீங்கன்னா தலைநகரங்களாக இருக்கு. பட் இந்த மதுரையும் இருக்கு இல்லையா, மதுரைங்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா நகரமாக மட்டும்தான் இருக்குதே ஒழிய ஸோ அது தலைநகரம்னு சொல்ல முடியாது. தட் இஸ் சென்னை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிற்கு டிஎன் அப்படின்னு போட்டுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மும்பைங்கிறது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவுடைய தலைநகரம். அடுத்தது புதுடெல்லி தெரியும், இந்தியாவினுடைய தலைநகரம். பட் இந்த மதுரை மட்டும் அப்படி கிடையாது. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4 மதுரை தான் நம்மளுடைய விடை. கேள்வி 77 காந்தியடிகள், பண்டிட் ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், ராஜீவ் காந்தி. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா காந்தியடிகள், நேரு, சுபாஷ் சந்திர போஸ் இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்டம், அதாவது விடுதலை போராட்ட தியாகிகளாக, வீரர்களாக இருக்கிறாங்க. பட் ராஜீவ் காந்தி அப்படிங்கிறவர் விடுதலை போராட்டத்துல அவர் பங்கு பெறல. ஸோ அப்ப நம்ம இந்த 3 பேர்த்துக்கு பதிலாக நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், தட் இஸ் விடுதலை வீரர்கள், விடுதலை போராட்ட வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4 ராஜீவ் காந்தி. கேள்வி 78 பாருங்க. ஃபர்ஸ்ட் வேர்க்கடலை கொடுத்துருக்காங்க, 2வது உருளைக்கிழங்கு, 3வது முள்ளங்கி, 4வது பாகற்காய். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் 3 இருக்கு இல்லைங்களா, அதாவது வேர்க்கடலை, உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, இது 3மே பார்த்தீங்கன்னா நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மண்ணுக்கு கீழே தான் இருக்கும். நம்ம அதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், செடியை எடுப்போம். பட் இந்த பாவக்காய் மட்டும் பாருங்களேன், பாவக்காய் ஜஸ்ட் அந்த எங்க இருப்போம், நம்ம பந்தல் போட்டு அந்த பந்தல்ல அப்படியே பாகற்காய் எல்லாம் இருக்கும். அப்ப இது எல்லாம் பாத்தீங்கன்னா தரைக்கு கீழே உணவு சேமிச்சு வளரக்கூடிய தாவரங்கள். இது அப்படி கிடையாது, கொடி போல இருக்கக்கூடியது. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4 பாகற்காய் தான் நம்மளுடைய விடை. கேள்வி 79 அலைபேசி, உள்ளடக்க எண், தகவல் தகடு, அதிர்வு நிலை, தொலைபேசி. ரைட். இதுல பாத்தீங்கன்னா இந்த அலைபேசி அப்படிங்கறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், தட் இஸ் செல்போன் சொல்லுவோம், அது தெரியும். அதை நம்ம போன் பேச யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உள்ளடக்க எண், தகவல் தகடுங்கிறது அதே தான், சிம் அப்படின்வாங்க, தட் இஸ் சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி மாடியூல் அப்படின்ட்டு. ரைட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொலைபேசி, இது பாருங்க, தொலைபேசி அப்படிங்கும்போது லேண்ட்லைன் போன்லயுமே அப்ப நம்ம பேசிட்டு தான் இருந்தோம். சரி, அப்போ இது 3மே பாத்தீங்கன்னா என்னது, இந்த கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம், அதாவது தொலைத்தொடர்புக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒருத்தங்கிட்ட இன்னொருத்தங்க நம்ம பேசுறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய மோட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாமே. ரைட். இப்போ இதே அதிர்வு நிலை அப்படிங்கிறதுனா சும்மா அதிர்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஜஸ்ட் அப்படியே ஒரு ஷேக்கிங் ஆகுது. அது ஒரு ஆக்ஷன் தான் ஜஸ்ட். அது ஒரு செயல்பாடு அப்படிங்கிறதுனால நிச்சயமா நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3 அதிர்வு நிலை தான். கேள்வி 80 மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ, தாமரைப்பூ, வாழைப்பூ அப்படின்னு 4 பூக்களை கொடுத்துருக்காங்க. ரைட். இந்த பூக்கள்ல என்ன வித்தியாசப்படுது, ஆக்சுவலா எது பாருங்க, இந்த மல்லிகை, ரோஜா, வாழைப்பூ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மண் மேலேயே நம்ம என்ன பண்ணலாம், விளைவித்துக்கலாம். ஓகே. பட் இந்த தாமரைப்பூ மட்டும் எங்க இருக்கும், ஆமா தண்ணிக்குள்ள தானே இருக்கும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3 தாமரைப்பூ தான். பகுதி பி 81 முதல் 85 வரையுள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு விதிக்குட்பட்ட வரிசைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவ்விதிக்குட்பட்டு காலியிடத்தை நிரப்பக்கூடிய மாற்று விடையின் எண்ணை விடைத்தாளில் எழுதவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தட் இஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 81ல இருந்து 85 வரைக்கும் அவங்க ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த வரிசைனா இப்போ 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3 இப்படி வரிசை போகுது இல்லையா. ஆமா, அதுல ஏதாவது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா டேஷ் கொடுத்துருப்பாங்க. இப்போ 2, 4, 6 அப்படின்னா அது இரட்டைப்படை எண், அடுத்தது என்ன வரும் அப்படிங்கிறது தான் கேள்வி. அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கொடுத்து அடுத்தது என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. கேள்வி எண் 81 பாருங்க, இந்த 4க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் 7, 10, 14 இருக்கு. அடுத்தது என்ன வரும், டேஷ்ல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 24, 18, 19, 36 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பாருங்க, 4
அடுத்த நம்பர் என்னது 5ஆ, ரைட். அப்போ 4 கூட என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு ஸோ 1 கூட்டினாலே நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், 5 கிடைச்சிரும். அடுத்தது 5 கூட என்ன கூட்டினா, ஸோ 2 கூட்டினா நமக்கு 7 கிடைக்குது. ஸோ 7 கூட என்ன கூட்டினா 10 வரும், தட் இஸ் ப்ளஸ் 3 கூட்டினா. அடுத்தது 10 கூட என்ன கூட்டினீங்கன்னா 14 வரும், ஸோ ப்ளஸ் 4 தான். அப்போ அடுத்த நம்பர் என்னது, 14 கூட என்ன கூட்டணும், ஸோ இங்கே போடுறேன் பாருங்க 14 கூட என்ன கூட்டணும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1, இங்கே 2, 3, 4 இருக்கும்போது இங்கே என்ன கிடைக்கணும், தட் இஸ் 5 தான் கிடைக்கணும். அப்போ என்னது 14ஐயும் 5ஐயும் கூட்டுங்க இப்போ. ஸோ 14 + 5 என்னது 19. அப்போ இந்த இடத்துல என்ன ஆன்சர் வந்திருக்கணும், 19 தானே ஆன்சர் வந்திருக்கணும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3 19. இதுதான் நம்மளுடைய விடை. கேள்வி எண் 82, 81, 64, 49, 36, 25 டேஷ்னு கொடுத்துருக்காங்க, ரைட். இப்போ அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 9, 16, 100, 4 அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ பாருங்க 84, ஸோ அடுத்தது 64, அப்புறம் 49, அப்புறம் 36. இது எல்லாமே பாருங்களேன், உங்களுக்கு இது வந்து ஸோ ஸ்கொயர் நம்பர்ஸ், அதாவது வர்க்க எண்களாக தெரியலையா. இப்போ அப்படியே தெரியலனாலும் இங்கே பாருங்க சின்ன நம்பர்லேருந்து பாருங்களேன் 25, இது பாருங்க இது 5னுடைய அடுக்கில் 2. ஸோ அப்போ என்ன கிடைக்கும், தட் இஸ் 5 × 5 என்னது 25. ஸோ அதுதான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இது என்னது 36. அப்போ இது என்னது 6 ஸ்கொயர் தானே, தட் இஸ் 6 × 6. அடுத்தது 49ங்கிறது இப்போ நீங்களே சொல்லலாம், தட் இஸ் 7 ஸ்கொயர். அடுத்தது அப்போ 64ங்கிறது 8 ஸ்கொயர். அப்போ 81ங்கிறது 9 ஸ்கொயர், ரைட் தானே. அப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு சீக்வன்ஸ் தெரியுது இல்லை, இங்கே பாருங்க 9, இங்கே 8, இங்கே 7, அப்புறம் 6, அப்புறம் 5. அப்போ இதுக்கு முன்னாடி 5க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கும், தட் இஸ் 4 தானே இருந்திருக்கணும். ஆமாம், 4 எப்படி இருக்கணும், 4 ஸ்கொயர்டாக இருக்கணும். தட் இஸ் என்னது 4 × 4, தட் இஸ் ஈக்குவல் டு 16. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2ல் இருக்கக்கூடிய 16 தான். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கேள்வி 83 பாருங்க, 625, 125, 25, 5 டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்க 0, 1, -5, 10ன்னு கொடுத்துருக்காங்களா. இதில் என்ன காமன் இருக்குது பாருங்களேன், இங்கே 5, இங்கே 25, அடுத்தது இங்கே 125லையும் கடைசியில் 5, அடுத்து இங்கே 625லையும் கடைசியில் 5. அப்போ பாருங்கள் 5 வந்து ஏதோ ஒன்று பவரில் உயர்த்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன்ஸ்க்கு வரலாம் தானே. இப்போ பாருங்கள் இந்த 5 அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஸோ 5ன் அடுக்கு, ஸோ 1 அப்படின்னு வச்சுக்கோங்க, ரைட். இப்போ இது பாருங்கள் 25ங்கிறது 5னுடைய அடுக்கில் என்னது 2ஆக இருந்திருக்கும். சரி, அப்போ இந்த 125ங்கிறது 5னுடைய அடுக்கு 3, இந்த 625 5னுடைய அடுக்கு 4ஆக இருக்கும், ரைட்டு. அப்போ பாருங்க, ஸோ நம்ம இங்கே பவரை தான் மெயினாக பார்க்கணும். ஸோ பவர் பாருங்க, இங்கே 4 இருந்தது, இங்கே 3 இருந்தது, இங்கே 2 இருந்தது, இங்கே வந்து 1 இருந்தது. அப்போ இங்கே வரும்போது என்னது 5னுடைய அடுக்கில் என்னன்னு மாறி இருக்கணும், தட் இஸ் 0ன்னு மாறி இருக்கணும், அப்படி தானே. அப்போ எனி நம்பர் பவர் 0, அதாவது ஒரு எண்ணினுடைய தலைமையில் அடுக்கில் 0 இருந்துச்சுன்னா அது என்ன ஆன்சர், 1ன்னு தான் ஆன்சர். அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2 1 தான் நம்மளுடைய விடை. கேள்வி 84, 21, 19, 16, 12, 7 டேஷ்னு கொடுத்துருக்காங்க. சரி, இதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்க 4, 3, 5, 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு பாருங்களேன். இப்போ 21 19 குறைஞ்சிருக்கு. அப்போ எத்தனை குறைஞ்சிருக்கு, தட் இஸ் 2 குறைஞ்சிருக்கு தானே. அப்போ -2 குறைஞ்சி அங்கே 19 வந்திருக்கு, ரைட். அப்போ 19லேருந்து 16 வரணும்னா என்னது, ஸோ -3, அதாவது 3 குறைஞ்சிருக்கு, ரைட். அடுத்தது பாருங்க 16லேருந்து 12 வரணும் அப்படின்னா, ஸோ அப்போ -4, ஸோ 4 குறைஞ்சிருக்கு. அடுத்தது 12 7 ஆகணும் அப்படின்னா, ஸோ -5, ஸோ மொத்தம் 5 குறைஞ்சிருக்கு, ரைட். அப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இங்கே 7லேருந்து இங்கே எவ்வளோ குறையணும், தட் இஸ் 7 போட்டாச்சு. இப்போது என்ன மாதிரியா வருதுன்னு பாருங்கள், தட் இஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, 4, 5 இதெல்லாம் வந்து மைனஸில் இருக்குது. அப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், ஸோ தட் இஸ் -ல் 6 போடணும். ஸோ 6 போட்டோன்னா 7ல் 6 போச்சுன்னா 1. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4 1 தான் நம்மளுடைய விடை. கேள்வி எண் 85 பாருங்க, 1000, 200, 40 டேஷ்னு கொடுத்துட்டு, ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ 8, 20, 10, 5ன்னு கொடுத்துருக்காங்க, ரைட். இப்போ பாருங்க, ஸோ ரொம்ப வித்தியாசம், அதாவது 1000லேருந்து 200 வந்து ரொம்ப அதிக அளவில் வந்து வித்தியாசப்பட்டிருக்கு. அப்புறம் 200லேருந்து 40 குறைஞ்சிருக்குதா. அப்போ நம்ம என்னது இவ்வளோ வித்தியாசம் வரும்போது நம்ம இதை வகுத்து பார்த்துடலாம், சரியா, ரைட். இப்போ பாருங்க, ஸோ 1000த்தையும் ஸோ நம்ம அந்த 200 வந்து நம்ம எது வந்து சின்ன நம்பரோ அதெல்லாம் நம்ம வகுக்கலாம். இது ரெண்டுலேயுமே எது சின்ன நம்பர், தட் இஸ் 200 தானே. அப்போ 200 வெளில போச்சுட்டு இதை நம்ம வகுத்து பார்த்தோம்னா தட் இஸ் பாருங்க 2 10, அப்போ 5 200 1000, ரைட்டா. சரி, அப்போ என்ன ஆகுது, ஸோ 1000லேருந்து 200 வரணும்னா ஸோ 5ஆல் வகுத்தோம்னா நமக்கு 200 கிடைக்குதுன்னு தெரியுது, ரைட். அதே போல் இங்கே பாருங்கள், இந்த 200 இப்போ 40ஆல் நம்ம வகுக்கலாம், அப்படி தானே, சரி தானே. ஸோ அப்போ இந்த 200 40ஆல் வகுங்களேன், ஸோ என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள்,
தட் இஸ் ஐ நாள் 20. ஸோ 200 வந்துடுச்சு. கரெக்டாக தான் இருக்குது. ஓகே ரைட். அப்போ நம்ம என்னது தட் இஸ் 5 அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பொதுவாக வகுத்துக்கிட்டே வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் இருக்கா. சரி, 1000லேருந்து ஸோ 200 வரணும்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸோ இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஸோ 5ஆல் வகுத்துருக்கோம். ரைட். அதே போல் 200லேருந்து 40 வர்றதுக்கும் 5ஆல் வகுத்துருக்கோம். அப்போது இது 40லேருந்து இங்கே என்ன வந்திருக்கணும் அப்படின்னா ஸோ 40 5ஆல் வகுக்கணும். ஸோ அப்போ நம்ம 40 இப்போ 5ஆல் வகுக்கலாம். ஓகே, ஐ 8 40 சரிதானே. சரி, அப்போ நம்மளுக்கு என்னது, ஸோ இங்கே 8 தானே வந்திருக்கணும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1ல் இருக்கக்கூடிய இந்த 8 தான் நம்மளுடைய விடை. பகுதி சி, 86 முதல் 90 முடிய உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு காலி இடம் உள்ளது. அதனை சரியாக நிரப்பக்கூடிய மாற்றினை குறிக்கும் எண்ணை விடைத்தாளில் எழுதவும். என்ன சொல்றாங்கன்னா, ஸோ 86லேருந்து 90 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி 3 படத்தை கொடுத்துட்டு அதில் வந்து எந்த இடத்துல விடுபட்டு இருக்குதோ அந்த இடத்துல என்ன ஆன்சர் வரும் அப்படின்ட்டு ஆப்ஷன்ஸ்லேருந்து சூஸ் பண்ணி எழுதுங்க அப்படிங்கிறத அவங்க கேட்டிருக்காங்க. ரைட். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் படத்தில் பாருங்கள். ஸோ 1 3 2 6, நெக்ஸ்ட்டு 5 7 4 16, அடுத்தது பாருங்கள் 9 11 6. இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத கொஷின். ரைட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸு 24 18 26 20 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட்டு. இப்போ இதில் பாருங்களேன், ஸோ இதில் இந்த நம்பர்ஸ் எல்லாம் ரன் பண்ணால் ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பர் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ரைட்டு. இப்போ இங்கே பாருங்கள், ஸோ இங்கே 1 இருக்கா, ஸோ 1 3 2. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணால் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், எல்லாத்தையும் கூட்டுங்க. 1 + 3 4, 4 + 2 6 கிடச்சிருச்சு. ரைட்டு. இப்போ அதே போல் இங்கே பாருங்கள், தட் இஸ் 5 போடுங்க. நெக்ஸ்ட் 7, அப்புறம் 4. ஸோ எல்லாத்தையும் கூட்டுங்க. ஸோ 5 7 கூட்டினீங்கன்னா 12, 12 + 4 16. இப்போ 16 கிடைக்குதா. சரி, அப்போ இந்த இடத்துலையும் கரெக்ட் வருது, இந்த இடத்துலையும் கரெக்ட் வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் அது கரெக்டாக தானே இருக்கணும். அப்போ இங்கே என்னது 9 கூட்டல் 11 கூட்டல் 6. ஸோ 9 11 20, 20 கூட்டல் 6 26. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3 26 தான் நம்மளுடைய விடை. கேள்வி 87 பாருங்க. தட் இஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ 1 1 1 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க 3 3 3 27. அடுத்தது பாருங்க 5 5 5. இங்கே என்ன வரும் அப்படின்னு தான் கேள்வி கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க 100 15 150 125ன்னு கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ பாருங்க, ஸோ எல்லாமே ஒன்று தானே. ரைட்டு. இப்போ பாருங்க, ஆக்சுவலாக கொஷின் எங்கே இருக்கோ அங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஓகே, இந்த 1 வந்து இந்த 3மே சேர்ந்து தருமான்னு மட்டும் பாருங்களேன். ஆமாம் தரும். எப்படி, ஸோ 3யுமே நம்ம 1ஆல் பெருக்கணும். தட் இஸ் 1 பெருக்கல் 1 பெருக்கல் 1. அதான் 3மே 1 தான். அப்போ அந்த 1 அப்படியே பெருக்கிட்டே வந்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், தட் இஸ் 1. அல்லது நீங்கள் 1னுடைய அடுக்கு 3ன்னு கூட வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன வருது, 1 அப்படின்னு ஆன்சர் வருது. அதுதான் இங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட். அடுத்தது இதில் பாருங்கள், தட் இஸ் 3 3 3. அப்போ 3யும் 3யும் பெருக்குங்க. 3 3 9, 9 3 27. அப்போ இது என்னன்னு இருக்குது, தட் இஸ் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3, தட் இஸ் ஈக்குவல் டு 27. அப்போ நம்ம போட்ட வழிமுறை கரெக்டு தான். ஸோ அடுத்தது பாருங்கள், இப்போ என்ன இருக்குது, 5 5 5 இருக்கா. ஸோ அப்போ இந்த 2 5ஐயும் பெருக்குங்க. ஸோ 5 பெருக்கல் 5 25, 25ஐயும் 5ஐயும் பெருக்குங்க. இந்த 5ஐயும் சேர்த்து பெருக்குங்க. அப்போ என்ன கிடைக்குது, தட் இஸ் 125 தானே கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 125 தானே வந்திருக்கணும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4 125 தான் நம்மளுடைய விடை. கேள்வி 88 பாருங்க. இங்கே கொஷின் மார்க் எங்கே இருக்குதோ ஸோ அந்த இடம் கிடைக்கிற மாதிரி படித்து பழகுங்க. ரைட். இப்போ பாருங்க, ஸோ 4 ஸோ 8. ஸோ இது என்னது, 2 தருது. ரைட். அடுத்தது பாருங்க 8 48ங்கிறது 6 தருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது 12 120 எதை தரும் அப்படின்னு தான் கேள்வி. ரைட். இல்லை வேற மாதிரி யோசிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக பார்த்தோன்னே பாருங்க, 2யும் 4யும் பெருக்குன்னா 8 கிடைச்சிரும். அடுத்தது 6 8 48. அப்போ எது 2யும் பெருக்குன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 120 கிடைக்கும். தட் இஸ் இங்கே 10 இருந்திருந்ததா, ஆமாம் 10யும் 12யும் பெருக்குன்னா 120 கிடைக்குமா. சரி, அப்போ நம்மளுக்கு இங்கே 10 தானே ஆன்சர் வந்திருக்கணும். ரைட்டு. அப்படி இல்லைனா கூட நான் முன்ன சொன்னது வந்து போல் என்ன பண்ணுறீங்க, ஸோ இந்த 8 4ஆல் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிடைக்கும். ஸோ அது இங்கே வந்துருச்சு. அடுத்தது ஸோ 48 வந்து நீங்கள் 8ஆல் வகுத்தீங்கன்னா ஸோ 6 வரும். அது இங்கே இருக்குது. அப்புறம் 120 ஸோ 12ஆல் வகுத்தா நமக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும், ஸோ ஒரு 12 போச்சுன்னா இப்போ 10. அப்போ இந்த இடத்துல கேள்விக்கு பதிலாக என்ன இருந்திருக்கணும், தட் இஸ் 10ங்கிறது தானே ஆன்சராக இருந்திருக்கணும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3 10 தான். கேள்வி 89 பாருங்க. ஸோ நேராக இங்கே கொஷின் மார்க்லேருந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க. தட் இஸ் கொஷின் மார்க் அப்படியே வச்சிட்டிங்கன்னா ஆக்சுவலாக இந்த 1000ம் 125ம் சேர்ந்து என்ன
கொடுக்குது, தட் இஸ் இந்த கொஷின் மார்க்கை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்கேருந்து வாங்க. ஸோ 10ம் 5ம் 2 தருது. அடுத்தது 100ம் 25ம் 4 தருது. ஸோ அப்போ இப்போ ஈஸியாக இருக்குது பாருங்க. நீங்கள் படிக்கும் போதே உங்களுக்கு ஆன்சர் கிட்டத்தட்ட தெரிஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ 1000ம் 125 எதை தரும் அப்படிங்கிறது தான் கேள்வின்னு வச்சுக்கோங்களேன். ரைட். இப்போ 10யும் 5யும் பாருங்க. ஸோ 10யும் 5யும் வகுத்துருங்க, என்ன கிடைக்கும்? ஸோ 2. நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ 100 தானே கொடுத்துருக்காங்க. அப்போ 100 25ஆல் வகுங்க, தட் இஸ் 4 25 100. ரைட். அடிச்சு போட்டிங்கன்னா ஸோ 4 வரும். ரைட். அப்போ அடுத்த கொஷின் என்ன? தட் இஸ் 1000 டிவைடட் பை 125. சரி, எத்தனை டைம் அடங்கும்? ஸோ 8 டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு? 125ங்கிறது 1000 கொடுக்குது. அப்போ இந்த இடத்துல என்னன்னு வந்திருக்கணும்? 8ன்னு வந்திருக்கணும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1ல் இருக்கக்கூடிய 8 தான். கேள்வி எண் 90 பாருங்க. தட் இஸ் இந்த கொஷின்ல இருந்து வந்துருங்க. தட் இஸ் கொஷின் மார்க் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ரைட். அப்போ என்ன அர்த்தம்? 7ம் 7 3 இது மூணையுமே ஏதோ ஒரு செயல்பாடு, அதாவது ஆப்ரேஷனுக்கு உட்படுத்தினா ஸோ இந்த கொஷின் மார்க் கிடைக்குது. அதே போலவே இங்கே படிங்க. தட் இஸ் 5 5யும் என்ன செஞ்சுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2ஆல் ஏதாவது பண்ணும்போது 23 கிடைக்குது. அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆன்சர் வந்த மாதிரி ஆயிடுச்சா? ஆமாம். பாருங்க, 5 5யும் பெருக்கிட்டு 2ஆல் கழிச்சா 23. அடுத்தது இங்கே பாருங்க, 3யும் 3யும் பெருக்கிட்டு 1ஆல் கழிச்சா 8. ரைட்டு. ஸோ நம்ம இதை போட்டு பார்க்கலாம். தட் இஸ் ஃபர்ஸ்ட்டுக்கு இதுக்கு நான் போடுறேன். தட் இஸ் பாருங்க, 3யும் 3யும் பெருக்குங்க, அப்புறம் வந்து -1 பண்ணுங்க. அப்போ 3 3 9 -1 சமம் 8ன்னு கிடைச்சிருச்சு. அப்போ அந்த 8 இங்கே உள்ள இருக்கு. ரைட்டு. அடுத்து பாருங்க. ஸோ இங்கே 5யும் 5யும் எடுத்துக்கோங்க. ஸோ 5 பெருக்கல் 5 ஓகே மைனஸ் என்ன மைனஸ் பண்ணணும்? இங்கே இருக்கக்கூடிய 2 தான் மைனஸ் பண்ணணும். அப்போ 2 மைனஸ் பண்ணுங்க. ஸோ 25 - 2 தட் இஸ் ஈக்குவல் டு 23. ஸோ கிடைச்சிருச்சா? எஸ் கிடைச்சிருச்சு. அப்போ நம்ம போட்ட ப்ரொசீஜர் கரெக்டு. அடுத்தது நம்ம இப்போ 7யும் பெருக்கலாம். ஸோ 7 பெருக்கல் 7 ஸோ -3 தட் இஸ் 7 49 - 3 தட் இஸ் ஈக்குவல் டு 46. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2 46 தான். பகுதி டி பாருங்க. தட் இஸ் அமைப்பை கொண்டு விடையை குறிக்கும் எண்ணை விடைத்தாளில் எழுதவும். ஸோ கேள்வி எண் 91 பாருங்க. கோர்ஸ் COURSE என்பது CUS என எழுதினால் ANSWER என்பதனை எழுதும் முறை அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க. ஸோ இந்த கோர்ஸ் அதாவது COURSE அப்படிங்கிறது என்னவா மாறி இருக்கு? தட் இஸ் CUSன்னு மாறி இருக்கு. அப்போ நடுவில் இருக்கக்கூடிய இந்த O, இந்த R, இந்த E அதாவது ஒரு எழுத்தை விட்டு எழுத்து வந்திருக்கு, அவ்வளோதான். ரைட். ஸோ அதான் வந்து கோர்ஸ் வந்து CUSன்னு மாறி இருக்கு. அப்போ ஆன்சருக்கு நீங்கள் போடுங்க பார்க்கலாம். தட் இஸ் என்ன வரும்? ANSWER. அப்போ 1 ஸ்கிப் பண்ணணும். அப்போ A இருக்கணும், N ஸ்கிப் பண்ணிடுங்க, S இருக்கணும், W ஸ்கிப் பண்ணிடுங்க, E இருக்கணும், R ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்போ என்னது? ASW. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன கிடைக்குது? ஆப்ஷன் 3 ASW தான் நம்மளுடைய விடை. கேள்வி எண் 92 பாருங்க. BPA DQC FRE HSG அடுத்து என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ நம்ம ஏல எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போமே. ரைட். இப்போ பாருங்க, இங்கே ஏலேருந்து பி. ஓகே. அதே போல் ஏபிக்கு அப்புறம் CD வருமா? ஸோ அது இங்கே இருக்குது பாருங்க. அப்புறம் EF வருமா? இங்கே இருக்குது. GH வருமா? ஓகே. அதுக்கப்புறம் என்ன வரணும்? ஸோ GHக்கு அப்புறம் IJ தானே வரணும். அப்போ I இங்கே இருக்கணும், J இங்கே இருக்கணும், அப்படி தானே இருக்கணும். ரைட். அடுத்தது பாருங்க, இங்கே PQRS அப்படின்னா அடுத்து நடுவில் என்ன இருக்கணும்? T இருக்கணும், அவ்வளோதானே. சரி, இப்போ நான் அதை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. தட் இஸ் இங்கே AB, அடுத்தது இங்கே CD, அடுத்தது இங்கே EF. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி ஆரோ மார்க்கில் போகுது. ஸோ அது முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து GH, அப்புறம் இங்கே என்ன வரணும்? ஸோ I, இங்கே J, அவ்வளோதான். ரைட்டு. அடுத்தது என்னது? ஸோ நடுவில் இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸை பார்ப்போம். தட் இஸ் இங்கே PQRS. அப்போ இங்கே நடுவில் என்ன வரணும்? ஸோ T வரணும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் JTI அப்படிங்கிற மாதிரி வரணும். இது எங்கே இருக்கு? ஆப்ஷன் 2 JTI. இதுதான் நம்மளுடைய விடை. கேள்வி எண் 93. லெட்ஜர் என்பதை, அதாவது LEDGER என்பதை 6 5 4 3 2 1 என்று எழுதினால் RED என்பதை எழுதும் முறை டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை எழுதியா பார்த்துடலாம். தட் இஸ் LEDGER தானே. ரைட்டு. ஸோ இங்கே என்ன வருது? 6 5 4 3 2 1ன்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்றாங்க கோடிங். ரைட். இப்போ அடுத்தது என்னது? RED அப்படின்னு தானே கேட்குறாங்க. சரி, இப்போ 6 அடுத்தது E அடுத்தது D போட்டுக்கோங்க. இப்போ 6க்கு நேராக என்ன இருக்குது பாருங்க. தட் இஸ் 1 இருக்கா? ஸோ அப்போ இங்கே 1 வரணும். அடுத்து ஈக்கு நேராக என்ன இருக்குது பாருங்க. தட் இஸ் ஸோ 2 இருக்கா?
ரைட்டு. அப்போ இங்கே ஈக்கு பதிலாக 2 வந்துடணும். அடுத்து டிக்கு நேரம் என்ன இருக்குது, தட் இஸ் 4 இருக்குதா, ஸோ 4 வந்துடணும். சரி, அப்படி சம்டைம்ஸ் இங்கே பாருங்கள் ஈக்கு பதிலாக 5 இருக்குது. சப்போஸ் அப்படி 5 வந்திருந்தா கூட 154 தானே வந்திருக்கணும். பட் இந்த மாதிரியான ஆப்ஷனே இல்லை. அப்போ REDக்கு பதிலாக 124 அப்படிங்கிற 4th ஆப்ஷன் தானே வரணும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 4 124. கேள்வி எண் 94. எக்ஸ் சமம் 3, ஒய் சமம் 2, ஜெட் சமம் 1 எனில் XY + YZ + ZX சமம் என்ன அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டு நல்ல ஆன்சர் 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போ பாருங்கள் அவங்களே நம்பர்ஸுக்கு ஸோ என்னென்ன மாதிரியான லெட்டர்ஸ்க்கு வந்து என்ன மாதிரியான நம்பர்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்களே கொடுத்துருக்கனால அதை அப்படியே நீங்கள் போடுங்க வந்துடும். ஆக்சுவலாக எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும், தட் இஸ் 3, ஒய்க்கு பதிலாக என்னது 2 இருக்கா. சரி, அப்போ அது ரெண்டுமே ஸோ பெருக்கல்ல இருக்குது. ரைட், அடுத்தது பாருங்கள் ப்ளஸுக்கு பதிலாக ப்ளஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது ஒய்க்கு பதிலாக என்ன போடணும், ஸோ 2, ஜெட்டுக்கு பதிலாக 1, ஸோ ப்ளஸ் போட்டுக்கோங்க. அப்போ ஜெட்டுக்கு பதிலாக 1, இப்போ எக்ஸுக்கு பதிலாக 3. ஓகே, ஸோ இப்போ இது கூட்டுங்க என்ன வருதுன்னு பாருங்கள். தட் இஸ் 3 2 6 ப்ளஸ் 1 2 2 ப்ளஸ் 3, தட் இஸ் ஸோ 6 3 9 2 11. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2 11 தான் நம்மளுடைய விடை. 95. 4 x 2 சமம் 7, 6 x 3 சமம் 17, 8 x 4 சமம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை பெருக்கல்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. பாருங்கள், இப்போ பெருக்கி பாருங்களேன். ஸோ 4ஐயும் 2ஐயும் பெருக்குங்க, என்ன கிடைக்கும், 8. 8 வந்து எப்போ வந்து 7ஆக மாறும். ஆனால் ஆக்சுவலாக அங்கே சமம் 7 தானே இருக்குது. அப்போ -1 பண்ணணும், அப்படி தானே. ரைட், இப்போ இங்கே என்ன இருக்குது, தட் இஸ் 6 3ஐயும் பெருக்குங்க, 6 3 18. அப்போ அதுலேருந்து கழிங்க, தட் இஸ் 17. ஸோ அப்போ இங்கே 7 வந்தாச்சு, 17 வந்தாச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் அதுதானே இருக்கணும். சரி, இப்போ 8 4 8 32, 32லேருந்து 1 கழிங்க, தட் இஸ் 31. அப்போ இதுக்கு பதிலாக என்ன வந்திருக்கணும், தட் இஸ் 31. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3ல் இருக்கக்கூடிய 31 தான். இதுதான் நம்மளுடைய விடை. பகுதி இ பாருங்க, தட் இஸ் மற்றவற்றின்று மாறுபட்ட படத்தின் எண்ணை விடைத்தாளில் எழுதவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 ஃபிகர்ஸ் கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் 4 படங்களில் எந்த படம் வந்து வித்தியாசமாக இருக்குது அதை வந்து நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத கேள்வி. ரைட்டு, 96 பாருங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து படம் எல்லாம் பாருங்களேன். ரைட், இப்போ பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா அம்புக்குறி இப்படி கீழ் நோக்கி இருக்குது. ஸோ இங்கே மேலே பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி முக்கோணத்தினுடைய இந்த அம்புக்குறி மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. ரைட்டு, இப்போ அதுவும் பாருங்கள். ஸோ இங்கே வந்து இப்படி இருக்குது, அடுத்தது இங்கே வந்து இப்படி இருக்குது. ரைட்டு, சரி, அப்போது இங்கே பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி வரும்போது இங்கே முக்கோணத்தில் இப்படி வருது, ஸோ இங்கேயும் இப்படி வருது. பட் இங்கே மட்டும் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அம்புக்குறி வந்தது. பட் இங்கே பார்த்திங்கன்னா அம்புக்குறி போடுறதுக்கே எந்த இடமும் இல்லை. ஜஸ்ட் இங்கே என்னது ஃப்ளாட்டாக லைன் தான் வருது. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3ல் இருக்கக்கூடிய இதுதான். ஸோ நம்மளுடைய விடை வந்து ஆப்ஷன் 3. கேள்வி எண் 97 பாருங்கள். ஸோ இது 2 ஸோ கோணத்தை அப்படியே வந்து உருவாக்குது, 2 புயங்களும் சேர்ந்துட்டு. ஓகே, ரைட், அதே போல் தான் இங்கே 2 கதிர்களும் சேர்ந்துட்டு ஒரு கோணத்தை உருவாக்குது. இங்கேயும் அதே தான். பட் என்ன வித்தியாசப்படுதுன்னா இங்கே வந்து குறுங்கோணம், அப்படியே தான் இங்கே பார்த்தாலும் அதுவும் குறுங்கோணம், அப்படியே இங்கே பார்த்தாலும் இதுவும் ஒரு குறுங்கோணம். பட் இங்கே மட்டும் பாருங்களேன். ஸோ 90 டிகிரியை தாண்டி ஸோ போயிட்டுருக்கு. அப்போ வந்து இது வந்து ஒரு விரிகோணமாக இருக்கிறது. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4ல் இருக்கக்கூடிய இதுதான் நம்மளுடைய விடையாக இருக்கிறது. சரி, அடுத்தது பாருங்கள். ஸோ கேள்வி எண் 98 பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கால்வட்டம், இதுவும் கால்வட்டம், இதுவும் கால்வட்டம். பட் இது மட்டும் பார்த்திங்கன்னா அரைவட்டம். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4ல் இருக்கக்கூடியது தான். கேள்வி எண் 99. ஸோ இதில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 4வது படங்கள் 4 படங்களையும் பாருங்களேன். ஸோ இதில் வந்து 1 3 4 எல்லாம் எம், இந்த 1 மட்டும் டபிள்யூ. இதெல்லாம் பார்த்தோன்னே சொல்லலாம். தட் இஸ் இங்கே ஆன்சர் என்னது, ஆப்ஷன் 2ல் இருக்கக்கூடிய இதுதான். ஏன்னா டபிள்யூ மாதிரி வந்திருக்கு, அதனால இதுதான் விடை. நெக்ஸ்ட் 100வது கேள்வி பாருங்கள். ஸோ இந்த 1வது படம், இந்த 3வது படம், இந்த 4வது படம்லாம் பாருங்களேன், பால் மாதிரி இருக்கா. எஸ், ஒரு பந்து நம்ம வரைஞ்சா அது 3D ஃபிகர் மாதிரி வருதா. ரைட், பட் இது மட்டும் பாருங்கள் அப்படி கிடையாது. சரி, அதாவது என்ன சொல்ல வரேன்னா இது இப்படி வருது, ஸோ இதுவும் இங்கே இப்படி வருது. நெக்ஸ்ட்டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, அடுத்தது இங்கே இப்படி, அடுத்தது இங்கேயும் இப்படி, அடுத்தது இங்கேயும் இப்படி. பட் இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இப்படி பெண்ட் ஆகுது. ஸோ அதனால் நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2ல் இருக்கக்கூடிய இதுதான் நம்மளுடைய விடை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.